என்ன நான் சமாதானப்படுத்தியிருக்கேன், அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்க கூடாது. இதுதான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. அவரோட மனசாட்சிக்கு தான் சார் தெரியும். தப்பு பண்ணது யாரு? வாங்க சார் விஜய் சேதுபதி சார், இதைத்தான் நாங்க ஆவலோட இந்த வீக்கெண்ட்ல எதிர்பார்த்தோம். அதாங்க முத்துக்குமரன் அந்த கேப்டன்சி பிரச்சனையை எப்படி விஜய் சேதுபதி சார் வந்து கையாள போறாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னம்னா லாஸ்ட் வீக் தான் வந்து விஜய் சேதுபதி வந்து ஜெஃப்ரிக்கு பயங்கரமா எடுத்து சொன்னாரு, உன்னை வச்சும் அரசியல் நடக்கும், உன்னை சுத்தியும் அரசியல் நடக்கும். ஏன் அப்படின்னம்னா ஒரு நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் உனக்காக விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னம்னா உன்னை கீழே இறக்குறாங்கன்னு அர்த்தம். அதனால யாருக்கு விட்டு கொடுத்தா அவங்கள கேம் விளையாடாம நீங்க தடுக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்ட்டு போன வீக்கெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளேயும் இந்த வீக்கெண்ட்ல வந்து பவித்ராவுக்கு இந்த கேம் நான் விட்டு கொடுக்க போறேன்ட்டு முத்து முடிவு பண்ணி அப்பட்டமா பவித்ரா 4வது டைம் இந்த கேப்டன்சி டாஸ்க்காக விளையாடுறாங்க, இந்த டைம் தோத்துற கூடாது அப்படின்ட்டு விட்டு கொடுத்த மாதிரி விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா விட்டு கொடுத்தது வந்து அப்பட்டமா விட்டு கொடுத்ததுனால அந்த ஹவுஸ் மேட்ஸ் மஞ்சரி, தீபக், ஜாக்லின் 3 பேரும் முத்து பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே முத்து வந்து இப்ப ஐயோ நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா வேற மாதிரி திட்டுவாங்க அப்படின்ட்டு நான் வந்து அந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், என்னால அந்த இடத்துல எதுவும் யோசிக்க முடியல, அதனால அப்படியே விட்டுட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல டோட்டலா சைலண்ட் ஆயிட்டாரு. பிக் பாஸ் இதை பாட்டு செம காண்டாயி முத்துவை திட்டினவன முத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம சாரி பிக் பாஸ் அந்த இடத்துல அழுதுட்டாரு. அது பாதி பேர் நடிப்புங்கிறாங்க, பாதி பேர் வந்து உண்மையிலே அழுதாருன்னு சொன்னாங்க. அது என்னங்கிறது நீங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் முத்து செஞ்சது எல்லாமே வந்து இந்த 75 நாள் முத்து நடந்துகிட்ட விதமே கிடையாது. ஏன்னா எப்பயுமே முத்து வந்து டைரக்டா பேசுவாரு, எது தப்புனாலும் வந்து மூஞ்சில அடிச்சாப்புல சொல்லுவாரு. இந்த கேமுக்காகவே வெளியில பல ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்க முத்து இப்ப கடந்த 3 நாட்களா இந்த தப்பு நடந்ததுக்கு அப்புறம் சாரி பிக் பாஸ் இந்த சின்ன குழந்தைக்கு வந்து முட்டாய் தரலன்னா பயங்கரமா ஏங்குங்க தெரியுமா, அது மாதிரி ஏங்கிக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. எல்லா இடத்துலயும் ரெஜிஸ்டர் பண்ணாரு, நான் இதை எப்படி பண்ணேன், எதுக்காக பண்ணேன் அப்படின்ட்டு. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லும் போது இது கொஞ்சம் முரண்பாடாவே இருந்தது. அதனால தான் வந்து இந்த வீக்கெண்ட்ல இது எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதைத்தான் இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து ஆரம்பிக்கிறாரு. தி கிரேட் முத்துக்குமரன் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து விஜய் சேதுபதி சொல்றாரு. அப்ப முத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை சமாளிக்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்க கூடாது, யார மஞ்சரி, ஜாக்லின், தீபக் மற்றும் அதர் ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் நம்மள கொஸ்டின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நான் அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், வேற ஏதோ தாட் மண்டைக்குள்ள ஓடிக்கி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே விஜய் சேதுபதி முத்துக்குமரன் சொல்றதை யார் நம்பல கை தூக்குங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு 4 பேர் கை தூக்குறாங்க. தீபக், ரயான், ராணவ், ஜெஃப்ரி இவங்க 4 பேர் வந்து கை தூக்குறாங்க. முத்துக்குமரன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னா நான் நம்பல அப்படின்ட்டு அந்த இடத்துல தீபக் அன்னைக்கே திட்டிருப்பாரு. இன்னைக்கு விஜய் சேதுபதி முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அவ்வளவு பெரிய பந்தை தூக்கி போடல, இவர் எந்த ரியாக்ஷன் இல்லாம அப்படியே நின்னுட்டாரு, அப்பதான் ஏற்கனவே மனசுக்குள்ள விட்டு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும், அதனால தான் இப்படி விளாண்டுருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரயான் வந்து அப்பட்டமா போட்டு உடைச்சிட்டான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்து வேற ஏதோ ஒன்னு யோசிக்கிறாரு, அதை சமாளிக்கிறதுக்காக இங்க எதுவும் சொல்ல முடிக்காரோ அப்படின்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சௌந்தர்யாவும் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சிருக்கான், அது அவனுக்கு மட்டும் தான் தெரியும், வெளியில நிறைய வார்த்தைகள் பேசினாலும் அது உண்மையை சொல்ல முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யாவும் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதியே காண்டாயி தப்பு பண்ணது யாரு அப்படின்ட்டு முத்துட்ட கேக்குறாரு. நான் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹவுஸ் மேட்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி கேக்குறாரு. அதுக்கு முத்துட்ட எந்த பதிலுமே இல்ல. எனக்கு என்னன்னா, இவ்வளவு விவரமா விளையாடுற முத்து நிறைய இடத்துல இங்க நான் கப்பு ஜெயிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற முத்து ஏன் விட்டு கொடுக்கணும், அப்படியே விட்டு கொடுத்து அந்த தப்பு பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் ஏன் இதை அழுது சாதிக்கணும் அப்படின்ட்டு பல கேள்விகள் இருக்கு. அது நம்ம போக போக தான் தெரியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முத்து நடிக்கிறாரா இல்ல உண்மையிலே தப்பு பண்ணிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.